வழி நடத்தவும் நமக்கு போதுமானவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் இன்னொரு விசை நாம் அறிந்து அவரை மகிமைப்படுத்த முடியும். ஆகவே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, இந்த நாத்துமாவும் வாஞ்சித்து கதருவே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, இந்த நாத்துமாவும் வாஞ்சித்து கதருவே. தஞ்சமே அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. கோட்டையும் நீ என்றும் காப்பி. தேவன் மேலாத்துவாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேலாத்துவாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் தன்னிதியோ ஆத்துமாவாஞ்சிக்குதே. தேவனின் தன்னிதியோ ஆத்துமாவாஞ்சிக்குதே. ஆண்கள் நீரோடை வாஞ்சித்து மேகமே, இந்த நாத்துமாவுமே வாஞ்சித்து கதருவே. ஆத்துமா கலங்குவதே, தேத்தரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே, தேத்தரை நினைத்திடுவார். அன்பரை நேற்றினாலிடம் துதித்து போற்றிடுவோம். அன்பரை நேற்றினாலிடம் துதித்து போற்றிடுவோம். ஆண்கள் நீரோடை வாஞ்சித்தார் கதரும் போல் தேவனே, இந்த நாத்துமாவுமே வாஞ்சித்து கதருவே. யோர்தான் தேசத்திலோ ஏர்மோன் மலைகளிலோ ஏர்மோன் மலைகளிலோ திருமலைகளிலிருந்தோ திருமலைகளிலிருந்தோ ஆண்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, இந்த நாத்துமாவுமே வாஞ்சித்து கதருவே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இதோ இந்த புதிய ஆலயத்துல புதிய மக்கள் மத்தியில ஆவியானவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைகளுக்காக ஆண்டவரே நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நினைத்திருக்கிறீர், நீர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர். எங்களை பலப்படுத்தும் ஐயா, ஆசீர்வதிங்க. ஒரு மன ஆவியை எங்களுக்கு கொடுங்க.
உற்சாகமான ஆவி எங்களுக்கு கொடுங்க சுவாமி. விசேஷமாய் இது மனமகிழ்ச்சியின் நாளா இருக்கிறபடியினால நாங்கள் மனமகிழ்ச்சியோடு எங்களுடைய கவலைகள், உடைய பிரச்சனைகள், உடைய போராட்டங்கள், எங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் ஒதுக்கி தள்ளி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்கிற அந்த ஒரே நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய பாரங்களை நாங்கள் இறக்கி வைத்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவரே கண்மலையின் இடத்துல நாங்கள் எங்களுடைய பாரங்களை இறக்கி வைத்து நீர் எங்களுக்கு சொல்ல இருக்கிற வார்த்தைகளை, எங்களுக்கு கொடுக்க இருக்கிறதான போதனைகளை நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்டு சமாதானமாய் நாங்கள் இங்கிருந்து புறப்பட உதவி செய்யும். நாங்கள் ஒருவேளை வெறுமையாக இந்த இடத்துல வந்திருக்க கூடும். ஆனால் ஆண்டவரே நாங்கள் புறப்படும் பொழுது அப்படியாக அல்லாதபடி நிரப்பப்பட்டவர்களாக ஒவ்வொருவரும் ஆண்டவரே நிரப்பப்பட்டவர்களாக உற்சாகத்தோடு சமாதானத்தோடு புறப்பட ஆசீர்வதியும். அடியனை மறைங்க, நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை விசேஷித்த விதமாக இந்த நாளில ஒருவரை ஒருவர் முகமுகமாக சந்தித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்கிற வண்ணமாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சி. அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கு, ஊழியருடைய குடும்பத்தினர், பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களை இந்த நேரத்துல நினைத்து ஊழியத்துல உதவி செய்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பல்கி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சி உள்ள மக்களாக வாழ கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். அந்த விசேஷமான வார்த்தையை நாம் வாசிக்க முதலாவது கேட்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தையே அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக, அவர்களை மீட்பதற்காக இந்த பூமிக்கு வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தை ஆண்டவர் மீட்டிருக்கிறார். ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாகிய நாம் தான் இங்கே வந்து அவருடைய பாதத்துல ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்ல வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், குஷ்டரோகிகள் 10 பேர் சுகம் பெற்றார்கள். ஆனால் வந்தவர்கள் சரி சரி, ரைட், ஓகே, தப்பு இல்லை. தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க யாருன்னு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு. நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க எங்க இருக்கீங்க, எங்க இருக்கிறீங்க என்பது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ பிரச்சனையே கிடையாது, நீ கவலைப்படாதீங்க, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. அதாவது தெரியவில்லை என்பது வருத்தம் இல்லை, ஆனால் தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம், இல்லையா? தெரியாம இருக்கிறதுல தவறே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. கற்றது ஆமா கைமண் அளவுதான்,
கை எவ்வளவு மண் எடுக்கிறோம் தெரியுமா? அந்த கையில எடுக்கிறோம் பாருங்க, அதுதான் கற்றது, கல்லாதது. ஆமா, அவ்வளவு இருக்கு என்பது உண்மை. அப்ப தெரியல என்பது வருத்தம் இல்லை, ஆனால் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதுதான் வருத்தம். அறிந்து கொள்ளாமல் வாழ்கிறோம் என்பது மிக மிக வருத்தமானது. அந்த இடத்துல நீங்க இல்லாதபடிக்கு நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்களே என்பது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். சரி, இன்னைக்கு நாம சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். என்ன உண்மை என்று கேட்டால், நான் யார்? இப்ப நீங்க யார் உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சரி, அடுத்தது, நமக்கு ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நமக்கு ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணுமே சொல்லாம அப்படியே இருந்தா பிரச்சனை. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்க கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வந்துட்டீங்களா, அதுவே பெரிய விசேஷம். உண்மைதான், நீ ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்பது பெரிய விசேஷம். அந்த விசேஷத்தை கர்த்தர் ஒரு நாளும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, விருதாவாய் மாற்றி போடவே மாட்டார். அதை பலனுள்ள 100ஆக 80ஆக 60ஆக ஆசீர்வதிப்பாரே தவிர, ஆண்டவரிடத்துல 5 அப்பமும் 2 மீனை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அங்கே ஏராளமான மக்கள், உண்மையில் சொல்ல போனால் 25,000 ஜனம் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 5,000 ஆண்கள் என்று சொல்லுகிறது. நான் சொல்றது புரியுதா? குறிப்பு, பைபிள் இருக்கிற குறிப்பு வெறும் 5,000. அதுவும் யாரை குறித்து சொல்றாங்க? ஆண்கள் தான் 5,000. அப்ப பெண்கள் எங்க போனாங்க? குழந்தைகள் எங்க போனாங்க? அவங்க எல்லாரையும் கணக்கு பண்ண, அதாவது இங்க பரவாயில்ல, உண்மையிலே நான் உண்மையிலே உங்க பாஸ்டர் அவர்களை நான் பாராட்ட நினைக்கிறேன். எப்படி பாராட்டுறேன் அப்படின்னா, பெண்களுக்கு இணையாக ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சிரிக்கிறார். பெண்களுக்கு இணையாக இங்க ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா எந்த சபையில இந்த கணக்கு கிடையவே கிடையாது, எந்த சபையிலும் கிடையாது. ஏன்னா நான் இதுவரையிலும் 1000க்கும் அதிகமான சபைகளை நான் சந்தித்திருக்கிறேன். எத்தனை சபையை? 1000 சபைக்கு அதிகமா, ஒரு 1050 60 கணக்குல இருக்கும். அவ்வளவு சபைகளை நான் சந்தித்திருக்கேன். ஆகவே எனக்கு நல்லா தெரியும் என்ன சூழல் சபையில என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இங்கே உங்கள் அனைவரையும் நான் பாஸ்டரோடு சேர்த்து பாராட்டுகிறேன். ரொம்ப சிறப்பு, இணையாக அமர்ந்திருக்கிறீர்கள். அப்போ அவ்வளவு பேருக்கு, சரி 25,000 விடுங்க, வெறும் 5,000 கணக்குல வைங்க. 5,000 பேருக்கு எவ்வளவு அப்பத்தை கொண்டு வந்து அவர் கையில கொடுக்குறாங்க? 5 அப்பம் தான் கொடுக்குறாங்க. ஆனா மீதி எவ்வளவு எடுத்தாங்க தெரியுமா? ஆமா, மீதி, ஆமா, பேசணும், பேசணும், பேசினாதான் நீங்க புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்க கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு ஞானம் பிறக்கும் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. நான் எந்த சபைக்கு போனாலும் 2 விஷயத்தை நான் கேட்பேன். 2 விஷயத்தை. என்ன விஷயம் தெரியுமா? நம்பர் 1, தயவு செய்து நேரத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். ஆனா நீங்க எப்படி எடுத்துக்குவீங்களோ எனக்கு தெரியாது. ஆமா, அதை சொல்லிட்டார், 11:30 முடிச்சிடணும்ட்டார். அப்போ நான் என்ன பண்ண முடியும்? சரி, அப்புறம் இன்னொரு முக்கியமான குறிப்பு, நான் எனக்கு ஒரு குறிப்பு எடுத்துட்டு வருவேன், அந்த குறிப்பை மட்டும்தான் பேசிட்டு போவேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. நான் எப்படி பேசுவேன் அப்படின்னா, கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும். சொல்வீங்களா? சொல்வீங்க.
பொதுவா சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? பொதுவா என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. அது காரணம் என்ன? காரணம் சொல்ல மாட்டாங்கன்றது காரணம் ஏன் பதில் சொல்ல மாட்டாங்க? தெரியாது. அப்புறம் பயம். வெரி குட். ஏன் பயம்? வெரி குட். அதுதான் தப்பாயிடுமோன்னு ஒரு பயம். தெரிஞ்ச கேள்வியே தான் இருக்கும், பதில் தெரிஞ்ச பதில் தான் இருக்கும், ஆனாலும் ஒரு தயக்கம் இருக்கும். இது என்ன சொல்லுவாங்களோ, தப்பாயிடுமோ, இது சரியா இருக்குமோ, அவர் வேற ஒண்ணு சொல்லுவாரோ, இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க வந்து நம்மளை கேவலமா கேலியா பாத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். அதனால நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க எதை சொன்னாலும் நான் என்ன சொல்ல மாட்டேன், தப்புனே சொல்ல மாட்டேன். ஆமென். வெரி குட். அப்படித்தான் ரெஸ்பாண்ட் இருக்கணும். நீங்க எதை சொன்னாலும், நீங்க என்ன வேணா சொல்லலாம், உங்க மனசுக்கு தோணுனதை சொல்லலாம். நான் என்ன சொல்ல மாட்டேன், தப்புனே சொல்ல மாட்டேன். மாற என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரைட்டு 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 அப்படின்னு சொல்லி சரியான பதில செய்தியோடு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா நீங்க என்ன செய்யணும்னா, கவனிச்சு கேட்கணும். அவ்வளவுதான் முக்கியம். நீங்க கவனிச்சு கேட்டீங்கன்னா அந்த அந்த கேள்விக்கான சரியான பதில் அந்த செய்தியோடு போயிடும். ஆகவே இப்ப நீங்க அலர்ட்டா ஹல்லேலூயா கரங்களை தட்டி கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ரைட், வெரி குட், சூப்பர். இப்ப நல்லா கவனிங்க. இதுக்கு என்னங்க பேரு? பைபிள். அப்புறம் பரிசுத்த வேதாகமம். அப்புறம் கருக்குள்ள பட்டயம். வெரி குட். அடுத்தது விவிலியம் ஐயா சொன்னார். அடுத்தது சீக்கிரம் பத்தியா, சீக்கிரம். டைம் ஆகுது. சீக்கிரம். என்னங்க? ஹோலி பைபிள். வெரி குட். அப்புறம் அடுத்தது கர்த்தருடைய வார்த்தை. அடுத்தது நல்ல வழிகளை கற்றுக் கொடுக்கிறது. அடுத்தது ஜீவனுள்ள வார்த்தை. அடுத்தது பத்தியா, யோசிக்கிறீங்க. யோசிக்கவே கூடாது, சரளமா வரணும். ஏன் அப்படின்னா, இது அப்படியாக நீங்க பாவிச்சிருந்தா அப்படி சரளமா வரும். நான் சொல்றது புரியுதா? நீங்க அப்படியாக பாவித்திருந்தால் அது அப்படியாக உங்களுக்கு ஃப்ளோவா வரும். அது அப்படி பாவிக்கல அப்படின்னா வராது, திடீர்னு சொன்னா வராது. அத வந்து நம்ம ஆண்டவரோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறதுங்கிறத உங்களுடைய வார்த்தைகள் தான் வெளிப்படுத்தும். நீங்க ஆண்டவரோடு எப்படிப்பட்ட உறவில் இருக்கிறீர்கள்? அனுதின தியானத்துல பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? உங்கள் வீடுகளிலே குடும்ப ஜெபங்கள் நடக்கிறதா? ஆலயங்களுக்கு தவறாமல் வருகிறீர்களா? இது ரொம்ப முக்கியமானது. இந்த மூணு. ஒரு விசுவாசி விசுவாசத்துல விருத்தி அடைய வேண்டுமானால் இந்த மூன்று ரொம்ப முக்கியம். என்னென்ன? சபைக்கு வர்றது, அடுத்தது குடும்ப ஜெபம், ஜெபத்துல தரித்திருப்பது, மூன்றாவது பத்தியா இப்பதான் சொன்னேன், வேதத்தை அனுதின தியானமாக மாற்ற வேண்டும். வாசியுங்கள் சங்கீதம் 1:1-2. சீக்கிரம் சீக்கிரம். சங்கீதம் 1:1-2. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய பாக்கியவான். அப்போ யார் பாக்கியவான் வசனம் சொல்லுதுன்னா, யார் பாக்கியவான் சொல்லுது? ஆமா, இரவும் பகலும்னு சொல்லிட்டாரு அவர். ஆனா வசனம் அப்படியா சொல்லுது? வெரி குட். அதை விட்டுட்டுமே பத்தியா, பிரியமா இருக்கிறத சொல்லிதான் அதை சொல்லணும். எப்படின்னா, இப்ப உங்க வீட்டுல ரச சாதம் வச்சுங்க. என்ன சாதம்? எவ்வளவு சாப்பிடுவீங்க? கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க. பிரியாணினா எவ்வளவு சாப்பிடுவீங்க? அப்போ அந்த பிரியம் இருக்கணும்.
எந்த பிரியம்? அப்படி வாசிக்கணும் இந்த வேதத்தை. ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்கு. எப்படி வாசிக்கணும்? பிரியாணி மாதிரி. பிரியாணினா இவ்வளவு தூரத்துக்கு சாப்பிடுவோம். ரசம்னா விஷங்க, அது விஷம். ஆனா கொஞ்சம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அப்படியே பட்னியா கூட இருந்துடலாம். ஆனா பிரியாணி செஞ்ச வீட்டுல பட்னி யாராவது இருப்பாங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரியம். அப்போ பரிசுத்த வேதாகமத்தை நான் பிரியமாய் நேசித்து அனுதின தியானமாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினால் என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடும்? செழிப்பா இருக்கும். அதுதான் பாக்கியவான்னு சொல்றார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமானவர்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கிற வேதத்தை நாம யாரும் அதை கண்டுக்கிறதே இல்லை, இல்லையா? இப்ப இங்க ஆலயம் முடிஞ்சிச்சு, முடிச்ச உடனே என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவோம்? ஆமா, சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? நீங்க கையில எடுத்துன்னு போற வேதாகமத்தை என்ன பண்ணுவீங்க? எங்கேயோ ஒரு பரன்ல வச்சிருவீங்க. அடுத்த வாரம் தான் அதுக்கு டைம். அதுக்கப்புறம் அது வரைக்கும் அங்க இருக்கும். ரைட்டா? சரி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நானு கடந்த வாரம் வேலூர் போயிருந்தேன். வேலூர்ல ஒரு கடை தெருவில், டீ கடையில நின்றுட்டு டீ குடிக்கலாம். ஏன்னா எனக்கு அடுத்தது ஈவினிங் ஒரு ஊழியம் இருக்கு. ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் கேப் இருக்கு, ஒரு 2 மணி நேரம் கேப் இருக்கு. சரி, அங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த ஊழியத்துக்கு போகலாம் என்று நினைத்து கொண்டிருந்த வேளையில ஒரு 2-3 பேர் கடந்து போறாங்க. அந்த நான் கடையில நின்னுக்கிறேன், கடந்து போறாங்க, கடை தெருவை கடந்து போறாங்க. யாருன்னா பிச்சைக்காரர்கள் கடந்து போகிறார்கள், யாசகம் கேட்கிறவர்கள் கடந்து போகிறார்கள். அதுல குறிப்பா ஒரு வாலிப பெண் கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒருத்தர் பைக்ல வந்து நிறுத்துறாரு. அந்த அவர்கிட்ட ஐயா அப்படின்னு கேக்குது. அவரும் ஏதோ கொடுக்கிறார். என் மனசுல ஒரு விஷயம் தோணுது உடனே. ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க? ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஏன் பரிசுத்த வேதாகவும் இவர்களை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுது. என்ன காரியம் அப்படின்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 37:25, நான் இளைஞனாய் இருந்தேன், வாசிங்க, முதிர் வயதுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை நான் காணவில்லை என்று சொல்லுகிறான். அவன் என்ன அழகா சொல்றான் பாருங்க. நான் வாலிப பருவம், புத்தி தெளிஞ்ச பருவம், அந்த வயசுல இருந்தேன், புத்தி தெரிஞ்சிருக்கு எனக்கு. அதை தொடர்ந்து என்னுடைய வயது முதிர் வயதான ஆன ஒரு 80, 60, 70, 80 வயசுக்கு கடந்து வந்துட்டேன். ஆனாலும் இத்தனை காலமாக ஒன்றை நான் பார்க்கவே இல்லை. அது என்ன அப்படின்னா, நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவில்லை, அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை நான் காணவில்லை என்கிறான். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய உண்மையை சொல்றான் தெரியுமா? அவன் எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லுகிறான் தெரியுமா? நான் சின்ன பையனா இருந்தேங்க, வயசும் ஆயிடுச்சுங்க எனக்கு. ஆனாலும் நான் என்ன பண்ணல, ஒரு நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவில்லை. எங்க கவனிமா, பத்தியா? செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா! நான் வசனத்தை கேட்பதற்காக உட்கார்ந்து கொண்டு நான் விளையாடுற குழந்தைய பார்க்க கூடாது. பார்க்கலாமா? பார்க்க கூடாது. யாரை பார்க்கணும்? தேவனை தான் நோக்கி பார்க்கணும். இது அவரை பார்க்க வேண்டிய இடம். இந்த இடத்துல நான் விளையாடி கொண்டிருந்தால் என் வசனம் உனக்குள்ள போகுமா? போகாது. எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? நானே ஒரு நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணலன்னு சொல்றான். எவ்வளவு காலமா? ஒரு 60-70 ஆண்டுகள்
அவனுடைய அனுபவத்துல இல்லையா. வாலிப பருவம் எத்தனை வயசு? 15 வயசு இல்லையா. 12ல இருந்து ஆரம்பிக்குது, 80 வயசு. இப்போ இந்த இடைப்பட்ட காலம் எவ்வளவு? அவ்வளவு காலம் எத்தனையோ காரியங்களை பார்த்திருப்போம். நம்ம இங்க வண்டி போறத பார்த்திருப்போம், மக்கள் போறத பார்த்திருப்போம், தேர் போறத பார்த்திருப்போம், எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா ஒன்னே அவன் பார்க்கவில்லை, நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவில்லை, அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை நான் காணவில்லை. அப்போ எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த நீதிமான் யார்? வாசியுங்கள், எசேக்கியேல் 18 5-9 வசனங்களை வாசி. ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து மலைகள் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்கள் ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்திரியோடு சேராமலும் ஒருவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும். பொலிசைனா என்னது? வட்டி, லஞ்சம் எல்லாம் சொல்லலாம், அதை வாங்காம. அடுத்தது, மனிதர்களுக்குள்ள வழக்கை உண்மையாய். எனக்கு கேக்குறேன், இப்ப ஒண்ணு சொல்லுங்க, எனக்கு உங்க பிள்ளை தப்பு பண்ணிடுதுன்னு வச்சுங்க, நீங்க ஒத்துப்பீங்களா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க, அதான் உண்மை. அவன் செஞ்சே இருக்க மாட்டான்னு சாதிப்பீங்க நீங்க. கரெக்டா? நான் கேட்டதுக்கு தான் பதில் நீங்க சொல்லணும். நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, குழந்தை தப்பு பண்ணிட்டுன்னு ஒருத்தர் சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. கரெக்டா பிரதர்? என்ன வந்து நீங்க ஒத்துக்குவீங்க, நீங்க நல்லவர், அதனால்தான் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிறீங்க. யார கண்டிப்பீங்க? சரி, 2 பேரை விட்டுருங்க. சரி, 2 பேரை விட்டுருங்க. மத்தவங்க மெஜாரிட்டி என்ன சொல்றாங்க? ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டாமா? நீங்க என்னன்னுவீங்க? அவன் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆமா, வாதாடுவீங்க. கரெக்டா? செஞ்சிருந்து தெரிஞ்சா கூட அவன் செஞ்சிருப்பான்னு தெரியும் உங்களுக்கு. ஆனாலும் என்ன பண்ண மாட்டேன், அவன் செய்ய மாட்டாங்க. அவன் அவன் நல்ல பையன். சரியா? அப்போ நாம நம்முடைய பழக்கமே தான், நம்முடைய வழக்கமே தான். இப்ப இன்னொன்னு சொல்றேன், பிள்ளைய விடுங்க. உங்களை ஒருத்தர் ஒண்ணு சொல்லிட்டாரு, இதுமா இப்படி செய்யாதமா, இப்படி பண்ணுமா அப்படின்னு ஏத்துக்குவீங்களா? அதுவும் ஏத்துக்க மாட்டீங்க. அதுவும் ஏத்துக்க மாட்டீங்களா? ஒத்து வராது. பத்தியா, பழைய இடத்துக்கு வந்துட்டாரா இவரு? அதான் எப்படியா நீங்க பழைய இடத்துக்கு வந்துட்டீங்களா? பழைய இடத்துக்கு வந்துட்டீங்க. அறிஞ்சா? அப்போ எவ்வளவு பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? எவ்வளவு பெரிய தவறு செய்கிறோம். இப்ப வசனம் என்ன சொல்லுது? நமக்கு ஒரு செய்தி இருக்கு. யார், அதாவது யார் எந்த வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தையில உண்மை இருக்கா அப்படின்னு நான் கொஞ்சமாவது யோசிக்கணும், ஆலோசிக்கணும், கொஞ்சமாச்சும். இல்ல, யார் யார் வாய் சொல் கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கு.
சொல்லியிருக்கா? ரைட். ஆனா அப்படி சொல்லி இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுக்கொள்ள என் மனம் ஒத்துக்கொள்ளவே ஒத்துக்கொள்ளாது. அவர் என்ன அப்ப நீ பெருசா யோகியமா இல்ல? அடுத்தது நம்ம சொல்றோமோ இல்லையோ மனசுக்குள்ள நினைப்போம், இல்ல இவர் பெரிய யோகியமா, இவர் இவ்வளவு கதை பேசுறாரு, அவரும் அதானே பண்ணுவாரு, உலகத்துல செய்யாத தப்பா நான் செஞ்சிட்டேன், அடுத்தது உலகத்துல செய்யாத தப்பா நாம செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அதை வியாக்கியானம் பண்ணி நான் தப்பு செய்யலைங்க அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணுவேனே தவிர, ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, இனி அந்த தப்பை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், நான் எனக்கு ஒரு மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு அப்படின்ற மனசுல கண்டிப்பா வரவே வராது. வருமா? வராது. அப்போ நான் எப்படி கிறிஸ்தவனா இருக்க முடியும்? எனக்கு அந்த மனசு இல்லை அப்படின்னா அப்புறம் நான் எப்படி கிறிஸ்தவனாக, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக நான் எப்படி இருக்க முடியும்? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவர் தவறு செய்யவில்லை. பாவம் செஞ்சாரா? இல்ல. ஆனால் அவரை குற்றப்படுத்தினார்கள். ஆனா அவர் எப்படி இருந்தாரா? வாய் திறவாத ஆட்டை போல, மயிர் கத்தரிக்கிற ஆட்டை போல மௌனமா இருந்தார். இப்போ நமக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. நான் தவறு செய்திருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். யாரா இருந்தாலும் சரி நான் விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுவேன், பைபிளும் கையுமா இருப்பேன், ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். ஆனால் ஆண்டவர் அவர் செய்யாத தவறு, அவரை குற்றப்படுத்துகிறார்கள், நீ செஞ்சேன்னு சொல்றான், சாட்சி சொல்றான், சாட்சியை தேடுறானுங்க, வளைச்சு வளைச்சு தேடுறான், நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு. ஆண்டவர் அமைதியா இருந்தார், பொறுமை காத்தார், அமைதி காத்தார். அப்போ எனக்குள்ள பண்பு எப்படி வரணும், மாறணும்னா நான் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா! என்னுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக வர வேண்டும். சரி, இப்போ நல்லா கவனிங்க. நீங்க இந்த பைபிளுக்கு நிறைய விளக்கம் சொன்னீங்க. நான் ஒரு 2-3 விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு பேர் ரூல் புக். என்ன புக்கு? ரூல் புக். நான் எப்படி போகணும், எந்த வழியா போகணும், எந்த வழியா வரணும், விதிகள், நியாய விதிகள்னு சொல்லலாம் இல்லையா? சட்ட புஸ்தகம். இதுக்கு பேர் என்னது? சட்ட புஸ்தகம். நான் செய்யத்தக்கவைகளை செய்வன், என்ன செய்யணுங்கிறது எனக்கு சொல்லி இருக்கு, நான் என்ன செய்யக்கூடாது என்பதை எனக்கு சொல்லி இருக்கு. நீங்க வாசித்த சங்கீதம் 1:2 வசனம் அதை தான் நமக்கு சொல்லுறது. முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷனே மனுஷியே பாக்கியவான். அப்போ முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? செய்யத்தகாதவையை சொல்லுகிறது. 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? செய்யத்தக்கவையை சொல்லுகிறது. அதுக்கு பேர் என்ன பேரு? ரூல் புக். சரி, இப்ப நீங்க பொருட்கள் வாங்கியிருப்பீங்க, செல்போனோ ஏதோ ஒரு ஸ்டவ்வோ ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு ஒண்ணு கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. என்னது? கிஃப்ட். அடுத்தது கேரண்டி கார்டு, பில்லு. அடுத்தது கேட்லாக். அடுத்தது சீக்கிரம், அடுத்தது அவ்வளவுதான். மேனுவல் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. கரெக்டா? எந்த பொருள் வாங்கினாலும் எப்படி ஆபரேட் பண்ணணும், எப்படி அசம்பிள் பண்ணணும், செய்யத்தக்கவை என்ன, செய்யத்தகாதவை என்ன, சப்போஸ் ப்ராப்ளம் ஆயிட்டா எங்க போய் பாக்குறது, யார கான்டாக்ட் பண்றது, இது அத்தனையும் அதுல இருக்கும். டூஸ் டோன்ட்ஸ் எல்லாம் போட்டு இருக்கும். அதுக்கு பேர் என்னது?
மேனுவல். எல்லா பொருளுக்கும் இப்ப அங்க ஸ்கூட்டர் நிக்குது, அந்த ஸ்கூட்டருக்கும் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸ்கூட்டர் நிக்குது, வாங்கியிருப்பாங்க. நீங்க போய் யாரு அந்த ஸ்கூட்டர் சொந்தக்காரர் வீட்டுல போய் அந்த புக்கை எடுத்து பாத்தீங்கன்னா அது மேனுவல் இருக்கும், அதுக்குள்ள ஒரு மேனுவல் இருக்கும். ரைட்டா? உண்மையா? ரைட். இப்ப நமக்கு என்ன மேனுவல்? இதுக்கு பேர் என்னது? மேனுவல். ரூல் புக் ஒண்ணு, ரூல் புக் சட்ட புத்தகம் ஒண்ணு. அடுத்தது மேனுவல், எனக்கான மேனுவல், எனக்கானது. இதுல நான் செய்யத்தக்கவை செய்யத்தகாதவை. பிரச்சனைனா யார்கிட்ட போகணும்? இங்கதான் போகணும், இங்கதான் தேடணும். நாம யார்கிட்ட போவோம் தெரியுமா? யார்கிட்ட? பிரச்சனைனா யார்கிட்ட போவீங்க? அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு பாரு. டாக்டர் கிட்ட போவோம், யாருக்கிட்ட போவோம்? போலீஸ் கிட்ட போவோம். ஆனா ஒரு நாளும் ஊழியக்காரனை தேடி வந்திருக்கிறோமா என்னைக்காது? எல்லாம் நீங்க மட்டும், நீங்க வந்து பொது கேளாங்க, அதாவது மெஜாரிட்டி கிடையாதுங்க. நீங்க, நான் மெஜாரிட்டியை பத்தி பேசிக்கிறேன். மெஜாரிட்டி என்ன பண்ணுது? மெஜாரிட்டி அங்கதான் போகுது. ஆனா எங்க வரணும்? ஊழியக்காரர்கிட்ட வரணும், வேதத்துல உட்காரணும், முட்டி போடணும், ஆண்டவரே பதில் சொல்லணும், கேட்கணும். கேட்டிருக்குமா? கேட்டீங்களா? இல்லையே. உடனே போலீஸ் தான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துரு, சொல்ற மாதிரி உடனே. ஏயா நமக்கு கிறிஸ்தவ பிள்ளைங்கப்பா, நான் தேவ மக்கள்பா. ஏயா நான் எனக்கு ஒரு பிரச்சனையா, நீ அடிச்சுதான் அடிச்சுட்ட, நான் வாங்கிட்டு தான் போகணும்னு எனக்காக தோணி இருக்கேன். எனக்கு போய் நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டு வந்தா தான் எனக்கு ஆறுதல்னு சொல்றோமா இல்லையா? ஒரு வார்த்தைனாலும் நறுக்குன்னு போய் கேட்டு வந்துடணும். அவ்வளவுதான். நீ என்னமோ அவன் யாரானா அடுத்த முறை பார்க்கணுமே, நாம எல்லாம் ஒன்னாச்சே, நாம ஒரு ஜனம் ஆச்சே, ஒரு மக்கள் ஆச்சே, என்னைக்காவது யோசிச்சோமா? யோசிக்கவே மாட்டோம். அப்போ இப்பேற்பட்ட சத்தியத்தை கையில வச்சுக்கிட்டு இத வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தூக்கின்னு வர்றதுக்கு ஒரு புத்தகமா வச்சுக்கிறோமா? நம்ம செய்யலாமா? செய்யலாமா? செய்யக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. நமக்கு இதான் இடம். இந்த இடத்துல வந்து முட்டி போட்டு ஆண்டவரே எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க பாருங்க, அவங்ககிட்ட பேசுங்க. இப்படி பேசிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அந்த நியாயத்தை நீங்க கேளுங்க. ஆண்டவர் சொல்றார், பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்றாரு. ஆனா நான் என்ன பண்றேன்? போய் நறுக்குன்னு போய் நாக்கு புடிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு வந்தாதான் எனக்கு என்ன ஆகுது? தூக்கமே வருது. அப்ப என்ன என்ன அனுபவத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய அனுபவம் என்ன? நம்முடைய அனுபவம் இல்ல, ஒர்க் பண்ணலையா? நம்முடைய அனுபவம் என்ன அனுபவம் அது இல்லையா? அப்போ என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் ஆலயத்திற்கு எதுக்கு வரேன்னு தெரியுமா? நான் எதுக்கு வரேன் தெரியுமா? எதுக்கு வரேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்துக்கு எதுக்கு வரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஐயா. வெரி குட். அந்த பக்கம் திரும்பினாலும் அல்லேலூயா சத்தம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு வரோம்? அவங்க நித்திய ஜீவனுக்கு போறதுதான். நீங்க கரெக்டுமா? நான் தப்புன்னு சொல்லலையே, நான் தப்புன்னு சொல்லுவேன். நான் தான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். கரெக்டு, நீங்க சொல்றது கரெக்டு. ஆனால் நான் எதற்கு ஆலயத்திற்கு வருகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும். என்னுடைய காரியங்களுக்கு தீர்வு இவர்தான். எனக்கு ஆண்டவர் தான் தீர்வு. இந்த பைபிள் தான் எனக்கு தீர்வு. தீர்ப்பு இதுதான் சொல்லணும். இது என்ன சொல்லுதோ அதுபடி நான் செய்வேன். போனா போவேன், வானா வருவேன், உட்காருனா உட்காருவேன், குதினா குதிச்சிருவேன். எத்தனை பேர் இப்படி செய்யறதுக்கு தயாரா இருக்கீங்க?
எத்தனை பேர் போனா போனோம், வானா வரணும், உட்கார்னா உட்காரணும், குதினா குதிக்கணும்? எத்தனை பேர்? அந்த அது கால் கால் கையை தூக்கிட்டு அரை கையை தூக்கிட்டு இங்க எத்தனை கை தூக்காம இருக்குது பாருங்க. எத்தனை கை தூக்குது பாருங்க. ஒரு அது அந்த பக்கம் அவங்க அப்புறம் மெதுவா ஆடி அசைஞ்சு அப்புறம் மெதுவா தூக்கலாமா வனவா தூக்கலாமா வனவான்னு 2 கையை தூக்குறாங்க. அல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, தயவு செய்து உங்க இடத்துல மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், ஆண்டவருக்கு செவி கொடுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் அதிசயமானவர், ஒரு ஆலோசனை கர்த்தர், என்னை நேசிக்கிற தேவன், எனக்காக உயிர் கொடுத்தவர், ரத்தம் சிந்தினவர், உயிரோடு இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அப்ப நான் யோசிச்சேன், என்னையா இப்படி ஒரு வசனத்துல பைபிள்ல இருக்கு, ஆனா இவர்கள் யாசிரம் கேட்டு போய்கொண்டிருக்கிறார்களே ஏன் அப்படின்னா, இவர்கள் ஒன்று வசனம் அறியாதவர்களாக இருக்க வேண்டும், அல்லது அவர்களிடத்துல யாரும் வசனத்தை சொல்லாதவர்களாக இருக்க வேண்டும், அல்லது வசனம் கேட்க வேண்டும் என்ற வாஞ்சை இல்லாதவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஒரு குழப்பமான சூழ்நிலையில அப்படியே யோசித்து கொண்டு அப்படியே இறங்கி கார் கிட்ட போறேன். கார கதவை திறந்து உள்ள உட்கார போறேன். 2 பெண் பிள்ளைகள் நிக்கிறாங்க அங்க. டோரை திறந்து உள்ள உட்கார போறேன். டோர் கிட்ட 2 பெண் பிள்ளைகள். ஒரு பொண்ணுக்கு 6ஆம் வகுப்பு படிக்கிற பெண்ணு, இன்னொரு பெண் ஒரு 8வது 9வது படிக்கக்கூடிய அளவிற்கு உயரமானது, அக்கா தங்கச்சிங்க. 2 பேர் நிக்கிறாங்க. என்ன கேட்கறாங்க தெரியுமா? அது வேணும் எனக்குன்றாங்க. இப்படியே கேக்குறாங்க. டோரை திறக்கிறேன், நான் உள்ள உட்கார்றேன், டோரை காட்டி அது வேணும். என்ன வேணும் தெரியுமா? பைபிள். அந்த ரேக் இருக்கும் தெரியுமா, அதுல நியூ டெஸ்ட்மென்ட் அடுக்கி இருக்கும், அதை காட்டி எனக்கு அது வேணும். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னங்க என்னமா அது? இல்ல அது வேணும், எனக்கு அது வேணும். நான் உடனே அதை ஒண்ணு எடுத்துட்டு, உன் தமிழ் படிக்க தெரியுமா உனக்கு, படிப்பியா நீ அப்படின்னு. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன் அப்படின்னு. ஓ அப்ப சரி அப்படின்னு கையில கொடுத்தேன். கொடுக்கும்போது ஒரு யோசனை, படிச்சு காட்டு எனக்கு அப்படின்னு. அது அந்த புக்கை அப்படியே பிரிக்காமையே மேல் அட்டைய புதிய ஏற்பாடு, நீதிமொழிகள், சங்கீதம் அப்படின்னு எழுத்து கூட்டி படிக்குது. அந்த கூட இருக்கிற பெரிய அக்கா அந்த அம்மாவுக்கு கத்துக் கொடுக்குறாங்க, கூடவே 2 பேருமே எழுத்து கூட்டியே வாசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அதுக்கும் ஒரு புக்கை எடுத்து கையில கொடுத்துட்டு நான் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி கொஞ்சம் தூரம் போறேன். இவங்க 2 பேர் எங்க போறாங்க? எந்த பெண்ணை ஒரு கை குழந்தையோடு யாசகம் கேட்டு நின்னாங்க பாருங்க, அந்த பெண்ணிடத்துல போய் அவர்கள் என்னை குறித்து சொல்றாங்க, ஐயா இவர் கொடுத்தாரு அப்படின்னு கை காட்டுறாங்க. நான் கிராஸ் ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப மனசு, என்னடா இது, நாம இன்னும் கொஞ்சம் பேசாம போயிட்டோமே, இவங்க இப்படிப்பட்ட கூட்டமா? அப்ப ஒரு யாசகம் கேட்கிற பெண் என்ன கேட்கணும் என்கிட்ட வந்து? ஐயா எனக்கு காசு கொடுன்னு தானே கேட்கணும், இல்ல எனக்கு ஏதாவது வாங்கி கொடு அதான் கேட்கணும், சாப்பாடு வாங்கி கொடு, ஏதோ ஒண்ணு கேட்டிருக்கணும். ஆனா அந்த பெண் என்கிட்ட என்ன கேட்கிறாங்க? அது வேணும் எனக்கு. அப்போ நான் மனசுல யோசிச்சேன் பாத்தீங்கன்னா, முன்னாடி இவர்களுக்கு யாரும் சொல்லலையா, அல்லது இவங்களுக்கு கேட்க ஆர்வம் இல்லையா, அல்லது இதை கேட்கணும்ன்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிறார்களா என்று யோசித்தேன் இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா இவர்களையும் நீ சந்திக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் இருக்கிறது. ஆனா இதுவரைக்கும் நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், ஆனால் அவர்களுக்கு தேவையை நான் சந்தித்து விட்டு போயிடுவேன். ஒரு நாளும் அவர்களிடத்துல ஆண்டவரை பற்றி நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா எனக்கே தெரியும், அவங்களுடைய சூழல் வேற. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன். அங்க போய் ஆண்டவர் தெரியுமா உனக்கு, ஏசாமி நல்லவர் தெரியுமா நான் சொல்ல முடியுமா? பசியா இருக்கிறவங்க கிட்ட போய் நான் சொல்ல முடியுமா? அந்த சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் நான் யோசித்தது இல்லை, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு பிள்ளைகள் உண்டு, அந்த பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று நான் யோசித்ததே இல்லை. அப்போ பிரியமானவர்களே, இப்ப ஆண்டவர் நம்ம ஏன் இங்க கொண்டு வருகிறார் தெரியுமா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு காலம் நான் எப்படியோ இருந்துட்டேன், ஆனால் இனி அப்படி இருக்காதீர்கள்.
காலம் மிக மிக சமீபம். மிக மிக சமீபமான சூழல்ல இருக்கிறோம், நாம பயங்கரமான சூழல்ல இருக்கிறோம். அப்ப நான் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் என்ன பண்ணணும்? நான் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் கற்றுக்கொண்டது மட்டுமில்ல, நான் அடுத்தவர்களுக்கு அதை சொல்லி கொடுக்கிற இடத்திற்கு நான் போய்விடணும். கரெக்டா? அல்லேலூயா. ஆனா நாம இதுவரைக்கும் அப்படி நினைச்சதே இல்லை. இப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, ஆலயத்திற்கு சரி ஒரு மணி நேரம் போயிட்டு உட்கார்ந்தா போதும், ஒரு ஆறுதல், ஜெபம் பண்ணிட்டு அவ்வளவுதான், அதோட நம்ம ஆண்டவரை மறந்துரும். நம்ம சூழல் நாம எப்ப தெரியுமா நினைப்போம், நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு பாடு, நமக்கு ஒரு உபத்திரவம் வரும்பொழுது நான் ஆண்டவரை நினைப்பேன், ஆண்டவரை நினைப்பேன். அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே நான் ஆண்டவரை அப்படியே மறந்துடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அல்ல. இப்ப ஐயா என்ன குறித்து சொன்னாரு, உங்ககிட்ட சொன்னாரா? ஆனா ஒரு விஷயத்தை விட்டுட்டார் அவர், அதாவது ஞாபகம் இல்லாம இருக்கலாம். நான் என்ன பண்ணேன், இங்க வந்து நின்று கொண்டிருந்தேன், வந்து இந்த சபைதான் நினைச்சு கொண்டு நான் இங்க வந்தேன். ஆனா நீங்க வந்த பாடு இது சபை இல்லை, நான் வேற ஒரு சபைக்கு அழைக்கப்பட்டுறேன்னு போயிட்டேன். போறதுக்கு முன்னாடி நான் கேட்டது என்ன தெரியுமா? நான் உங்கள் சபைக்கு வரலாமா? எப்ப? 6 வாரத்துக்கு முன்னாடி. 6 வாரத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்து நின்னேன். 6 வாரத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன், நான் உங்க சபைக்கு வரலாமா? அப்ப அவர் சொன்னார் வாங்க. ஆனா வாங்கன்னு சொன்னாரு, அவருக்கு சரியா சொன்னாரா, ஞாபகம் இருக்குமா தெரியாதான்னு நான் என்ன பண்ணேன், உடனே ஒரு மெசேஜ் போட்டேன். நான் இந்த நேரத்துக்கு எனக்கு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, கடைசி வாரம் இந்த டைம்னு சொன்னீங்க, 9 மணின்னு சொன்னாரு. ஆகவே நான் 8:45 உங்க சபை கிட்ட வந்துருவேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டேன். ஆனாலும் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அதை அவர் பார்க்கவே இல்லை, அதை பார்க்கல. சரி, எனக்கு தெரிஞ்சு போச்சு இவர் பார்க்கல அப்படின்னு. மறுபடியும் அடுத்த சொன்னார் இல்லையா, 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணாரு. போன் பண்றேன், அப்ப அவர் வேற ஒரு மீட்டிங்ல இருக்கிறார். இப்ப நான் சொன்னேன், நான் அனுப்பின மெசேஜ் நீங்க பார்க்கல, இந்த டேட்டை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, நான் வரலாமா? புரியுதுங்களா? அப்ப நம்முடைய வேலை அப்படிதான், ஒவ்வொருவருடைய வேலையும் அதான். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இனி நாம இப்படி இருக்கவே கூடாது. நிர்விசாரமான போக்கு நமக்கு உள்ளே கூடவே கூடாது. முதலாவது நான் அறிந்து கொள்ள வேண்டும். தெரியல, நான் இப்ப ஒண்ணு வேண்டாம், இப்படி சொல்றேன். உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கிற என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்க, அப்புறம் திட்டுவீங்க, அப்புறம் டியூஷனுக்கு அனுப்புவீங்க. ரைட்டா? அப்படித்தானே? நல்லா படிக்கலன்னா டியூஷனுக்கு அனுப்புவோம். அதான் அடிக்கிறோம் திட்டுறோம் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் முதல்ல வருது. அடிச்சு என்ன பிரயோஜனம்? அடிச்சு திட்டினா வந்துருமா? வராது. நாம செய்ய வேண்டிய வழியை சரியா காட்டணும்ல. அப்போ ஸ்கூல்ல நல்லா இன்னும் கொஞ்சம் கத்து கொடுக்குற மாதிரி அவங்கள என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்கு அதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா செய்ய பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படித்தான் நாமும் அப்படிதான் இருக்கணும். நான் கற்றது கைமண் அளவு அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? கல்லாதது உலக அளவுன்னு சொன்னீங்கல்ல. எப்ப உலக அளவை நான் கத்துக்கிறது இல்லையா? எனக்கு அந்த எண்ணம், நான் வந்து அங்கேயே நின்ட்டா எப்படி? கற்றது கைமண் அளவு தான், இப்ப கல்லாதது உலக அளவு இருக்கு. அப்ப நான் அதை கத்துக்கணுமா வேண்டாமா? அதை அப்படியே வச்சுனுங்கிறது. கற்றது கைமண் அளவு, கற்றது கைமண் அளவுன்னா இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம். 2வது வருஷம் 2 கையில அள்ளுறதுக்கு பார்க்கணும். 3வது வருஷம் முறத்துல அள்ள பார்க்கணும். 4வது வருஷம் மூட்டையில அள்ள பார்க்கணும். கரெக்டா? மத்ததெல்லாம் செய்வோம், ஆனா ஞானத்தை நாம என்ன பண்ண மாட்டோம். அப்போ டியூஷன் வேணும். 4 பேரு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றவங்களை தேடணும். யாரு 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 தேடி கண்டு பிடிச்சு கூப்பிட்டு வந்து பேசி கேட்டு நான் ஆயத்தப்படணும். ஆயத்தப்பட்டு எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, அடுத்தவனுக்கு நான் போய் சொல்லணும். எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு, எல்லாருக்கும். இப்ப ஒண்ணு வேண்டாம், நான் இங்க உட்கார்ந்து அங்க பார்த்துட்டு இருந்தேன். இங்க ஆலயம் இருக்கு, ஆனா அங்க என்ன பண்ணிருக்கிறாங்க நீங்க பார்த்ததே கிடையாதுல்ல. அப்போ அவர்களுக்கு போய் சேரணுமா இல்லையா? இந்த சபை இந்த பகுதியில் இருக்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக வைக்கப்பட்டிருக்கிறது.
ஹல்லேலூயா. என்னது? ஆசீர்வாதத்திற்காக இந்த பெரிய ராமாபுரம் பகுதிக்கு ஆசீர்வாதமாக இந்த ஆலயம் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. முழு ஜனத்துக்கும். நான் முதல்ல வரும்பொழுது அந்த பக்கம் போனேன். எனக்கு வழி கேட்டேன். எனக்கு வர சொன்னாங்க. எனக்கு வழி தெரியாம நான் கேட்டுக்கிட்டே வரேன். அவர் ஒருத்தர் என்னன்னாரு, அந்த ரோட்டை காட்டி அதுக்குள்ள போய் நீங்க உள்ள போங்க, சர்ச் வந்துரும் அப்படின்னாரு. நான் வண்டிக்குள்ள திரும்ப போறேன். ஒருத்தர் எங்க இருந்தோ ஓடி வந்தவர், நீங்க எங்க போகணும் அப்படின்னு கேட்டார். நானு ராமாபுரம் போகணும். ராமாபுரத்துல எங்க போகணும்? சர்ச்சுக்கு போனுங்க. சர்ச்சு தானே, நீங்க அந்த ரோட்டுக்கு வந்துருங்க, நேரா போங்க, சர்ச் இருக்கோம். நாங்க பாருங்க எப்படி வழி காட்டுறாங்க பாருங்க. நேரா போங்க, நீங்க இங்கன்னா சுத்தின்னு போனோம், நேர் ரோடுங்க, அடுத்த தெருவுல போங்க, அதுல போன நேரா சர்ச்சு அங்கேயே இருக்குது முன்னாடி அப்படின்னு காட்டிதான் நான் இங்க வந்து நின்னேன். அப்போ ஆண்டவர் நம்மை அப்படியாக வழிகாட்டுகிறவர்களாக வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் அப்படியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். நேரம் ஆயிடுச்சு. ஆகவே ஒரு குறிப்பு மட்டும், நமக்கு ஒரு வரலாறு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நமக்கு ஒரு வரலாறு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சமா சொல்லி, அடுத்த முறை ஆண்டவருக்கு சித்தமானால், நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்பீர்களானால், ஆண்டவர் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை இங்கே வர வைப்பார். வந்து உங்களுக்கு ஏராளமான காரியங்களை சொல்வதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப ஒண்ணு சொல்லுங்க, இது யாரை குறித்து அதிகமாக பேசுகிறது? நம்மை குறித்து. வெரி குட். அடுத்தது ஆண்டவரை கூட. அடுத்தது யாருமா? தவறுகளை. அடுத்தது வெரி குட். அடுத்தது உண்மைகளை. அடுத்தது சீக்கிரம். நம்மதான் இஸ்ரவேலர்களை குறித்து அதிகம் பேசுகிறது. உண்மையா இல்லையா? இப்படி பதில் சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? நம்ம தான் அவ்வளவுதான் இஸ்ரவேலர். நம்ம தான் அவ்வளவுதான். என்ன வகையிலங்க இஸ்ரவேலர்? நம்ம என்ன வகையில? இப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க. எந்த வகையில நாம இஸ்ரவேலர்? உங்க வழிக்கே வர எந்த வகையில நான் இஸ்ரவேலர் சொல்லுங்க இல்லையா? சரி, வெரி குட். சரி, அது ஒரு பக்கம் வச்சுக்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது யாரை குறித்து அதிகமா பேசுறேன்னா, இஸ்ரவேலர்களை குறித்து அதிகமா பேசுகிறோம். இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் நீங்க ஆமான்னு சொல்லு. ஆபிரகாமை குறித்து பேசுதா? யாக்கோபை குறித்து பேசுதா? ஈசாக்கை குறித்து பேசுதா? தாவீதை குறித்து பேசுதா? தீர்க்கதரிசிகளை குறித்து பேசுதா? பவுலை பத்தி பேசுதா? சீஷர்களை குறித்து பேசுதா? இவங்க எல்லாம் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? இஸ்ரவேலர் பகுதியை சேர்ந்தவர்கள். ரைட்டா? சரி, இப்ப நாம எல்லாம் இப்ப இந்த வசனத்தை வாசிக்கிறோமா? பைபிள் வாசிக்கிறோம் இல்ல வாரம் வாரம். இப்ப என்னைக்காவது நான் யோசித்துட்டா, ஏன் என்னை குறித்து ஆண்டவர் பேசவில்லை? என்னைக்காவது நீங்க யோசித்து ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்களா? என்னைக்காவது யோசிங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்க வேண்டும். இப்ப ஆண்டவரே, நீ இஸ்ரவேலரை குறித்து பேசுறீங்க, எல்லாமே கலிலேயா எங்க இருக்கு? கலிலேயா எங்க இருக்கு? கப்பர்நகூம் எங்க இருக்கு? எருசலேம் எங்க இருக்கு? ரைட்டா? இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இருக்கு. அது அந்த பகுதி. ரைட்டா? அப்ப எல்லாத்தையும் அந்த பகுதியை பத்தியே பேசிருக்கீங்களே, அவர்களை பத்தியே பேசிருக்கீங்களே, என்னை குறித்து ஏன் பேசவில்லை? கேட்கல இல்ல? இனிமே கேட்கணும். என்ன பண்ணுவீங்க? இனிமே கேட்கணும். ரைட்டா? தப்பு கிடையாது. இது வரைக்கும் கேட்கலன்னா தப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கே கேட்கணும். ஏன் ஆண்டவரை என்னை பத்தி நீங்க பேசல? சரி, ஏன் பேசலன்னு சொல்லட்டுமா? நானு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது உண்மையான சம்பவம். இது உண்மை. இதுல உண்மை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப ஆண்டவர் யாரை உண்டாக்கினார்? ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். ரைட்டா? ஆதாம் ஏவாள் அவங்கதான் உலகத்துல முதல் மனிதர்கள்.
அல்லேலூயா. ரைட். இப்ப ஆதியாகமம் 4:1 வாசி. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தார். ஆ, அவள் கர்ப்பவதியாகி ஆ, காயினை பெற்று ஆ. கர்த்தரால் ஒரு மகனை பெற்றேன் என்றார். ஆமா. இப்போ முதல் மனிதனுக்கு பிறந்த முதல் மனிதன் யார்? காயின். ரைட்டா? சரி. ஆதாம் ஏவாளுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. யார் யாரு? ஆபேல். ஆபேல் என்ன ஆனா? ஆபேல் கொல்லப்பட்டான். அப்ப இருக்கிறது யாரு? காயின் மட்டும்தான் இருக்கா. ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஏன் கொல்லப்பட்டான்ற ஒரு சரித்திர உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் கொல்லப்பட்டான் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கொண்டா அதனுடைய உண்மை விவரங்கள் நமக்கு புரியும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ஆபேலும் காயினும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த போகிறார்கள். நான் சொல்றது புரியுதா? என்ன செலுத்த போனாங்க? காணிக்கை செலுத்த போனார்கள். ஆண்டவர் காணிக்கை எப்படி செலுத்தணும்னு சொல்லி இருக்கிறார். எப்படி செலுத்தணும்னு சொல்லிக்கிறாரா? எப்படி செலுத்தணும்? முழு மனதோட. அப்புறம் வாசிங்க மத்தேயு 5:23-24. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்துவதற்கு ஆ, ஆ, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாக. ஆ, அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் ஆ, உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி ஆ, பின்பு வந்து ஆ. காணிக்கையை செலுத்து. செலுத்து. அல்லேலூயா. என்ன சொல்லியிருக்காரு? முதல்ல அதை நம்ம செய்யணும். இப்ப இங்க எத்தனை பேரிடத்துல நமக்கு மனபாரங்கள் உண்டு? இருக்கா? கண்டிப்பா இருக்கும். இருக்கா? என்னம்மா அங்க என்ன பேசுனீங்களா? அங்க நீங்க பேசவே கூடாது. என்கிட்டதான் நீங்க பேசி இருக்கணும். அங்க ஏன் பேசுனீங்க சொல்லுங்க. என்ன ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு என்பதை கவனியுங்கள். ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாருன்னா, உன் சகோதரன் பேர்ல உனக்கு குறை இருந்துச்சுனாக்கா நீ காணிக்கை செலுத்த வந்து நீ அதை நினைவு கூறுவாயாக. ஐயோ என் சகோதரனுக்கு அவன் அப்படி பண்ணிட்டான், என்னை திட்டான், எனக்கு மதிக்க மாட்டேன்றான் அப்படின்னு நீ நினைச்சிருந்தால் நீ என்ன பண்ணணும்? உன் காணிக்கையை எனக்கு செலுத்தாத, அங்கேயே வச்சிரு. எங்க வச்சிரு? அங்கேயே வச்சிரு. எனக்கு கொடுக்காத, எனக்கு தேவையே கிடையாது. நீ முதல்ல என்ன பண்ணு? திரும்பி போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை எனக்கு செலுத்து என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு கட்டளை இருக்கிறது, பிரமாணம் இருக்கிறது, இப்படிதான் நான் செய்ய வேண்டும். ரைட்டா? இப்ப இன்னொரு உண்மையை கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப நாம வேறொரு நம்பிக்கையோட இருந்து இங்க வந்திருக்கிறோம். உண்மைதானே? இப்போ அவங்க எல்லாம் கோயிலுக்கு போறா எப்படி போவாங்க? வர்ஷிப் ஏதாவது கோயிலுக்கு போறவங்க எப்படி போவாங்க? என்ன பண்ணுவாங்க? இந்துக்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போற. அப்புறம் என்ன பொருள்? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவங்களும் எங்க போறாங்க? கடவுளை தொழுது கொள்ள போகிறார்கள். நாமும் எப்படி போறோம்? கடவுளை தொழுது கொள்ள வருகிறோம். அவர்கள் எப்படி போகிறார்கள்? பூவு பழம். ரைட்டா? அதெல்லாம் என்ன பொருள், என்ன அர்த்தம்னா, எனக்கு இஷ்டமானது எல்லாம் கொண்டு போய் என்ன பண்றது? கடவுளுக்கு கொடுக்கணும்னு போறோம். ஆனா நாம் அப்படி வரோமா? இல்ல. நாமெல்லாம் என்ன பண்றோம்? பைபிள ஸ்கூலுக்கு போற மாதிரி, காலேஜுக்கு போற மாதிரி பைபிளையும் நோட்டு புத்தகத்தை எடுத்துன்னு என்ன பண்றோம்? நாம சர்ச்சுக்கு வரோம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்டைல் இல்ல. அதாவது அவர்களுக்கு பிரியமானதை கொண்டு போய் கொடுத்து ஆண்டவரை தொழுது கொள்கிறார். ஆனால் நாம் அப்படி அல்ல. ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் நம்ம எடுத்துன்னு வரோம். எதுக்கு எடுத்துன்னு வரோம்? அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்லி இருக்கிறார்,
அதை நான் நினைவு கூறுவதற்காக எடுத்து வருகிறேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ ஆண்டவரை நான் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படிதான் நான் தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் இந்த காயின் என்ன பண்றான்? அவன் சகோதரன் பேர்ல அவனுக்கு குறை இருக்கு, ஆனாலும் வந்து காணிக்கையை செலுத்த வருகிறான். ரைட்டா? ஆண்டவர் அதை என்ன பண்றாரு? அங்கீகரிக்கல, நிராகரித்து விடுகிறார். உடனே அவன் என்ன யோசித்திருக்கணும்? என்ன யோசித்திருக்கணும்? யார் அது? யார் சொன்னது? இப்ப யாரும் தப்பு பண்ணிட்டேன்னு யோசிச்சு. வெரி குட். நான் தப்பு பண்ணிட்டேன்னு யோசிச்சிருக்கணும். ஆனா அவன் என்ன தெரியுமா நினைச்சான்? ஆண்டவர் என்னுடைய காணிக்கையை ஏற்காததற்கு யார் காரணம்னு யோசித்தான்? தம்பி தான் காரணம்னு யோசித்தான். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். அப்ப அதனால அவனுக்கு ஏற்கனவே அவன் பேர்ல பகை இருக்கு. அந்த பகை இப்போ எண்ணெய் ஊற்றி அதிகமாகிவிட்டது. யாருக்கு? காயினுக்கு. கரெக்டா? அந்த கோபம் என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிடுச்சு. அதிகமானது எப்படி அதிகமாச்சுன்னா அவனை கொலை செய்கிற அளவிற்கு போய்விட்டது. அல்லேலூயா. ரைட்டா? இப்ப நல்லா கவனிங்க. இப்போ இந்த காயின் என்பவன் நம் அனைவருக்கும் தகப்பனானவன். கரெக்டா? உண்மையா? உண்மை. ஆனால் இந்த இந்த பகுதி எல்லாமே அவன் சாபமாயிட்டான். யாரு? காயின் சாபமாகி போனான். இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே 4:23 வாசிங்க. இல்ல இல்ல இல்லம்மா. 24. இப்ப இவன் எல்லாமே இவன் பகுதி இவனுடைய சைடு பாத்தீங்கன்னா எல்லாமே சாபமான சைடு. யாரோட சைடு? காயினுடைய சைடு எல்லாமே சாபம். ஆனால் அடுத்தது ஆபேலுக்கு பதிலாக இன்னொரு குழந்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன பேரு அவனுக்கு? பேரு சேத்து. சேத்துன்ற மகனை அவர் கொடுக்கிறார். அந்த மகன் வழியாக நோவா வருகிறான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். யாரு? நோவா. நோவாவை தொடர்ந்து யார் வருகிறார்கள்? முதல்ல ஏனோக்கு. ஏனோக்கு அடுத்தது நோவா. நோவாவுக்கு அடுத்தது ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு அடுத்தது யாரு? தாவீது. தாவீதுக்கு அடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. நீங்க சாமுவேல் இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் கரெக்ட் தான். நான் நேரம் கம்மியா கொடுத்துட்டு எனக்கு சாமுவேல் எல்லாம் வரிசையா சொல்லுவாங்கன்னா எப்படி சொல்றது? நான் இல்லையா? நான் ஷார்ட்டா தானே போனோம். ஏனோக்கு. ஏனோக்கு அடுத்தது நோவா. நோவா அடுத்து ஆபிரகாமு. ஆபிரகாமுக்கு அடுத்தது தாவீது. தாவீதுக்கு அடுத்தது இயேசு கிறிஸ்து. ஏனோக்கு எப்படி வாழ்ந்தான்? ஏனோக்கு எப்படி வாழ்ந்தான்? வெரி குட். ஏன் தயங்குறீங்க? கரெக்டான வார்த்தை. தேவனோடு சஞ்சரி. நோவா எப்படி வாழ்ந்தான்? சொல்லுங்க. கரெக்டா சொல்றீங்க. தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்தான். ரைட்டா? ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்தான். தாவீது தேவனோடு சஞ்சரித்தான். ரைட்டா? அப்போ அந்த சைடெல்லாம் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற மக்கள், இந்த பக்கம் எல்லாம் சாபமான மக்கள். யாருடைய பெயர் பைபிள்ல இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? நான் சொன்னது புரியுதா? அப்போ அதனாலதான் அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கு. என் பேர் ஏன் எழுதல தெரியுமா? நான் சாபமானவன், சாபமா இருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் எப்படி மாறி இருக்கணும் தெரியுமா? லூக்கா 15:20 வாசிங்க. நல்லா கவனிங்க. இப்ப நேரம் குறைவா இருக்கிறதுனால ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இது யாரை குறித்து பேசுற பகுதி? யாரை குறித்து பேசுற பகுதி? லூக்கா 15. இப்ப படிச்சீங்களா? யாரை குறித்து பேசுது?
கெட்ட குமாரனை குறித்து பேசுது. ரைட்டா? அவன் தன் தகப்பனை பகைத்து அவன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு அவன் தூர தேசத்துக்கு போயிடுறான். தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து, ரைட்டா, அவன் ஆசையை இழந்து உருவிழந்து அவன் ஒரு வேறு மனிதனாக மாறி இருக்கிற சூழல்ல அவன் தன் தகப்பனை நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? என் தகப்பன் வீட்டுல என் வேலைக்காரங்க எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, ஆனா எனக்கு என்ன கிடைக்கல? தவிடு கூட கிடைக்கல. தவிட்டு பண்ணிக்கு போடுற தவிட்ட கூட என்ன பண்ண முடியும், என்னால சாப்பிட முடியல அப்படின்னு தவிக்கிறான். அப்போ நான் என் தகப்பனிடத்துல திரும்பி போவேன் என்று சொல்லிதான் அவன் வருகிறான். ஆனால் தகப்பன் என்ன பண்றான் தெரியுமா? என்னைக்கு தன் மகன் அவனை விட்டு விலகி போனானோ அன்று முதல் அந்த திசையை நோக்கி என் மகன் எப்பொழுது வருவான், என் மகன் எப்பொழுது வருவான், என் மகன் எப்பொழுது வருவான் என்று காத்திருக்கிறான். காத்திருக்கிற அந்த தகப்பன் அவன் தூர இடத்துல வரும் பொழுதே அவனை அடையாளம் கண்டு கொண்டு அதோ என் மகன் என்று நினைத்து அவன் மீது மனதுருகி ஐயோ இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி பிடித்து முத்தமிட்டு, ரைட்டா, முத்தமிட்டு அவனை அரவணைத்துக் கொள்கிறான். அல்லேலூயா. அடுத்தது அடுத்த வசனத்தை வாசிங்க, 23 வாசிங்க, அதுலயே 22 வாசிங்க. இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த தகப்பன் எப்படி தன் மகனை அரவணைத்துக் கொண்டு அவனுக்கு காலுக்கு பாதரட்சையும் கைக்கு மோதிரத்தையும் அவனுக்கு வஸ்திரத்தையும், நல்ல வஸ்திரத்தை, உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி அவனை பராமரிக்க ஆசைப்படுறானோ அப்படித்தான் ஆண்டவரும் நம்மீது பற்றுதலாக இருக்கிறார், நம்மீது நோக்கமாக இருக்கிறார். இப்ப காயின் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவரை விட்டு தூர போயிட்டான், அப்படியே போயிட்டான். அதனால நாம அப்படியே போயிடலாமா? நான் திரும்பி வரணும், மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவரே நீர்தான் எனக்கு என்று சொல்லி நான் அவரிடத்துல வரும் பொழுது அவர் எனக்கு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்த வல்லவராக இருக்கிறார், கைக்கு மோதிரத்தை போட வல்லவராக இருக்கிறார், காலுக்கு பாதரட்சையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம். ரைட்டா? இப்போ என்னுடைய பேர் இதுல இல்லை, ஆனால் நான் இல்லைன்னு சொல்லி அப்படியே இருக்கலாமா? நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே எங்க பேர் வரணும், ஆண்டவரே நாங்க ஒரு சபைங்க வச்சிருக்கிறோம், எங்க பேர் இங்க வரணும், சொல்லுமா வேண்டாமா? கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணுமா இல்லையா? கேட்கணும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுங்க. கடைசியாக ஆதியாகமம் 4:22 வாசிங்க. 4:22. அல்லேலூயா. இப்ப நல்ல ஒரு உண்மையை புரிஞ்சுக்கொள்ளுங்க. பைபிள்ல ஒரு பெண்ணுடைய பெயர் வருகிறது என்றால் அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? உண்மையா இல்லையா? ரைட். இப்போ இந்த வசனத்துல 2 உண்மைகள் இருக்கிறது. 2 உண்மைகள். என்ன உண்மைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் கண்டுபிடிச்சாங்க? யார் சொல்றீங்க பார்க்கலாம். 2 உண்மைகள் இருக்கு. ஒரு முக்கியமான விசேஷம், ஒரு முக்கியமான விசேஷம். இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன், காயின் நமக்கு தகப்பன் என்று சொன்னேனா இல்லையா? அதுக்கு ஆதாரம் இங்க 2 இருக்கு. அதுக்கு ஆதாரம், அடிப்படை ஆதாரம் இதுல இருக்கு. இந்த வசனத்துல என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரமா சீக்கிரமா கண்டுபிடிச்சீங்களா? என்னம்மா? ஆமா, அது காயினுடைய வம்சம், காயினுக்கு பிறந்த பிள்ளைகள், அந்த வழியில வரவங்க. அதனால அது ரைட். அது ஒண்ணு. அடுத்தது வேற என்ன சொன்னீங்கம்மா? என்ன சொன்னீங்கம்மா? நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா ஆமா. இப்ப ஆதாம் ஏவாள் காயினை பெற்றான், காயினுக்கு பிள்ளை பிறந்திருக்கும் இல்ல, அந்த பிள்ளைகளுடைய பெயர் அது. ரைட். 2 ஆதாரம் சொல்லுங்க சீக்கிரமா. சரி, நானே சொல்றேன்.
நானே சொல்றேன், நல்லா கவனிங்க. அதாவது நாமால்ன்ற பெயர் இருக்கான், நாமால்ன்ற பெயர் இருக்கான், அது ஒரு ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் இரும்பு பித்தளைன்னு இருக்கா, இரும்பு பித்தளை இருக்கா, இருக்கு. இது ரெண்டும் நான் சொன்னதுக்கு ஆதாரம், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட்டா? நல்லா கவனிங்க. இந்த நாமால் என்பவள் தான் நமக்கு நேரடி தாய். யாருக்கு? தமிழர்களாகிய நமக்கு நேரடி தாய் யாரு? நாமால். இந்த நாமால் என்ற பெயர் ஏன் வந்துச்சு தெரியுமா? ஏன் வந்ததுன்னா, அவர்கள் நாக வம்சத்தை சேர்ந்தவர்கள். நான் சொல்றது புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் வரலாறு, வரலாறு தெரிந்து கொள்ளணும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவங்க எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க? நாக வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் என்ன மொழி பேசினாங்க தெரியுமா? என்ன மொழி பேசினாங்க தெரியுமா? தமிழ் மொழி பேசினாங்க. இப்ப தமிழ் நான் சொல்றேன், இதுக்கு நீங்க என்ன கேட்பீங்க? தமிழ்னு சொல்ற ஒத்துக்குவீங்களா? ஆதாரம் கேட்பீங்க. கரெக்டா? ஆதாரம் கேட்பீங்க. அந்த ஆதாரம் தான் எங்க இருக்குன்னா, இரும்பு பித்தளை என்ற வார்த்தையில இருக்கு. இரும்பு பித்தளை இருக்கா? இருக்கு. நல்லா கவனிங்க. ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி முன்னாள் முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டார்கள். 10 மாசத்துக்கு முன்னாடி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க போய் இதுல பேப்பர்ல இல்ல இன்டர்நெட்ல போட்டு பார்த்தா தெரியும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடுறார். என்ன ஆய்வறிக்கைன்னா, உலக அளவில் இரும்பை கண்டுபிடித்து கையாண்டவர்கள் தமிழர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இரும்பை முதலில் உலகத்துல கையாண்டவர்கள், கண்டுபிடித்தவர்கள் யார் என்றால் தமிழர்கள் என்று சொல்லி ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டு அதை காட்சிப்படுத்தி இருக்கிறார். அது ஒரு ஆதாரம் இப்பதான் நமக்கு கிடைச்சது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் இதை நமக்கு குறிப்பாக சொல்லி இருக்கிறது. பித்தளை, இரும்பு முதலியவற்றின் ஆசாரியர்கள் ஆனார்கள். யார? காயினுடைய வம்சத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. இன்னொரு முக்கியமான விசேஷம், தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்புனா, முத்தமிழ்னு சொல்லுவாங்க. என்ன தமிழ்? முத்தமிழ். என்ன தமிழ்? இயல், இசை, நாடகம் என்று சொல்லுவார்கள். 21வது வசனத்தை வாசிங்க. அப்படின்னா என்ன பொருள்? அப்படின்னா என்ன பொருள்? வாத்திய கருவிகளுக்கு யார் தகப்பன்? காயினுடைய வம்சம் தான். காயினுடைய வம்சம் தான் வாத்திய கருவியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ரைட்டா? இயல், இசை, நாடகம் என்று சொல்ல பெருமை பாராட்டிக் கொள்கிற தமிழை அவர்கள் தாய்மொழியாக கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆகவேதான் அவர்கள் நம்முடைய தகப்பன்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆபிரகாம் வழியில, தாவீதின் வழியில, இயேசு கிறிஸ்துவின் வழியில இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்முடைய பழக்க வழக்கமோ எதை சார்ந்திருக்கிறது? எதை சார்ந்திருக்கிறது? பழைய வழிகளை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப நான் என் பிள்ளை தப்பு பண்ணிடுச்சுன்னா எனக்கே தெரியும். நான் என்ன பண்ணணும்? ஒத்துக்கொள்ளணும். ஆனா நான் ஒத்துக்குவேனா? அது எந்த வழி? பழைய. நான் இன்னும் மாறவே இல்லை. நான் இன்னும் மாறவே இல்லை. ஆனா ஐயா சொல்றாரு நான் இஸ்ரவேலன் ஆயிட்டேன். இல்ல, ஐயா சொல்றாரு நான் இஸ்ரவேலன் ஆயிட்டேன். எப்படி? இந்த பழக்கத்தை பக்கத்திலே வச்சுக்கின்னு நான் எப்படி இஸ்ரவேலன் ஆவறது? இஸ்ரவேலனா ஆகணும், ஆகணும். ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக நான் மாற வேண்டும். எப்படி மாறணும்? ஆண்டவரை நான் பின்பற்ற வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வழியில நடக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது போல ஏராளமான காரியங்கள் பரிசுத்த வேதாகமம் புதை பொருளாக நமக்கு வைத்திருக்கிறது. இந்த புதை பொருள்களை நாம் எடுத்து டீகோட் பண்ணி நான் அறிந்து எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் தவிர்த்து எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை நான் பின்பற்றி நடந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை நான் சுதந்தரிக்க
ஆயத்தமாக வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். ஆகவேதான் நான் ஆலயத்திற்கு வருகிறேன். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் ஆலயத்திற்கு வருகிறேன். பரிசுத்தம் இல்லாமல் வாழ்வதற்கு நான் ஆலயத்திற்கு வரவே இல்லை. பரிசுத்தமாய் மாற வேண்டும். இப்ப பிள்ளை எப்படி பிறக்கிற குழந்தை இப்படி பிறக்குது, கரெக்டா? இப்படி பிறந்த குழந்தை அப்புறம் என்ன ஆகுது? இப்படி ஆகுது. இப்படி ஆகி அதுக்கு 4 கால் முளைக்குது, 4 கால்ல ஓடுது, அப்புறம் 2 காலுக்கு வருது, 2 கால் வந்து உயரமா ஆயிடுது, ஓடுது. ஓடுதா இல்லையா? பிடிக்க முடியுமா? பிடிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு அது வளர்ச்சி. அப்படிப்பட்ட வளர்ச்சி கிறிஸ்தவ மக்களாகிய நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க, ஒரு நிமிடம் எழும்பி நில்லுங்க, தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க. ரொம்ப சொற்பமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நிறைய காரியங்களை நான் சொல்ல வேண்டும். இந்த பகுதி முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும். நீங்கள் ரோட்டோரத்தில் இருக்கிறீங்க, ஒவ்வொருவரும் உங்களை தேடி வர வேண்டும். அப்படியானால் எனக்குள்ளே முதலாவது மாற்றம் வர வேண்டும். அல்லேலூயா. கரெக்ட் தானே? எனக்குள்ளே மாற்றம் வந்தா நீ போய் சொல்லவே வேண்டாம், அவர்களே ஓடி வருவார்கள். இவர்கள் வித்தியாசமானவர்கள், இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், இவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள், இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு நோய் நொடியே இல்லை, எல்லா நலன்களும் பெற்று வாழ்கிறார்கள். என்ன காரணம்னு அவன் தேடணுமா வேண்டாமா? ஆனா நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? அவர்களோடு 10ஓட 11 தான் நான் வாழ்ந்துருக்கிறேன். அப்படித்தானே? நான் எப்படி வாழறேன்? 10ஓட 11. நான் சொல்றதெல்லாம் அவங்க செய்யாதான் நான் செஞ்சிட்டேன், அவர்களும் செய்யாதான் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேனே தவிர இல்ல ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், நான் பிரிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பிரிந்த வாழ்க்கை வாழ வேண்டும், நான் ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ வேண்டும், சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், ஆராதிப்பே அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை